ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே இங்கே வந்திருக்க தேவ பிள்ளைகள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த காலை வேளையிலே வாரத்தின் முதல் நாளாகி இருக்கிறது. இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாம் எல்லாரும் 5 ஆவிக்குரிய விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் ஒன்று தவறினாலும் நாம் அந்த பரலோக என்ற ராஜ்யத்தை இழந்து வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுதாக நாம் இந்த 5 ஆவிக்குரிய விஷயத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இப்பொழுதாக ஆரம்ப ஜெபத்தை கொடுக்கும்படி சபையின் ஊழியர் ஜோசப் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வானமும் பூமியையும் படைத்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். தகப்பனே, கடந்த நாள் முழுவதுமாய் உமது கண்ணின் மணியை போல எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து ஒரு சேதமின்றி எங்களை ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்படி உம்முடைய கிருபையால் எங்களை ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. இதோ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நீதிமான்களாக இருக்கும்படி இந்த ஆராதனையில பங்கு பெற்று உம்மை தொழுது கொள்ளும்படி எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. பிதாவே, நீர் ஆவியாயிருக்கிறீர். உம்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க தகப்பனே. இதோ தகப்பனே, ஆராதனையில் 5 அம்சங்கள் உண்டு. ஒவ்வொன்றும் விசேஷித்தமானது. ஜெபமும் பாடலும் உடைய செய்தியும் தகப்பனே, உமது குமாரன் கர்த்தரின் பந்தியும் காணிக்கையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. இதோ தகப்பனே, வர தடப்பட்ட உள்ளங்களை சீக்கிரமாக வந்து சேர்த்து முழுமையாக ஆராதனையில் பங்கு பெறும்படி ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் மேய்ப்பரும் இரட்சகருமா இருக்கிற உமது நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான ஜெபத்தை நடத்தி கொடுத்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதாக பாடலுக்குள்ளாக கடந்து செல்வோம். பாடலை வழிநடத்தும்படி சகோதரர் வின்சென்ட் மற்றும் ஜோசப் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் என்ற பாடலை நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படி இந்த பாடலை ஏறெடுப்போம். பாடல் 200. அனைவரும் தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலை ஏறெடுப்போம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தமாய் போகும் பாதை தீபம், உத்தமமாக காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தால் பக்தரை சத்திய வேதம். நித்தமிருந்தும் கர்த்தர் வசனம், சுத்தம் பசும்பொன் தெளிந்திடும் தேன். நித்தமிருந்தும் கர்த்தர் வசனம், சுத்தம் பசும்பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், உயிரையும் சத்திய வேதம். தேவபிரிய சபையா சேதமின்றி நடந்திடுவார். தேவபிரிய ஞான சபையா சேதமடைய நடத்திடுவார். இளைய புதிராய்
வேதம் கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி கண்மலையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி கண்மலையும் நொறுக்கிடுமே. இதயம் நினைவை வகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்தியமே மகிழும் உறுதியளிக்கும் கள்ள கபடமெல்லாம் அகற்றும். உள்ளம் மகிழும் உறுதியளிக்கும் கள்ள கபடமெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். பாடலின் 149. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திருந்தேன். அனைவரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி பாடலை அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வம் ஒன்றுமில்லை கூக்குறை என்றெண்ணுகிறேன். என் ஞான கல்வி செல்வம் ஒன்றுமில்லை கூக்குறை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கண்டல் என்றே உணர்ந்தேன் என் தேவனே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கண்டல் என்றே உணர்ந்தேன் என் தேவனே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியால் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் தேவனே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் தேவனே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டும். அருமையாக பாடலை நடத்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதாக நாம் வேத வாசிப்புக்குள்ளார கடந்து செல்வோம். வேத வாசிப்பை கொடுக்கும்படி நிட்டேசன் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். 55 அதிகாரம் 7.
துன்மார்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரரின் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தருக்கு திரும்பக் கடவன். அவன் மேல் மனது விடுவார். நம்முடைய தேவனத்திற்கு திரும்பக் கடவன். அவர் மன்னிக்கிறதற்கும் தயவு கூர்ந்திருக்கிறார். இப்பொழுதாக தேவ செய்திக்காக சரி நாம் ஜபிப்போம். மகா கிருபையுள்ள எங்கள் பரமபிதாவே, இதுவும் இந்த காலை வேளையிலே எங்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி எங்களை துதித்து ஜெபிக்கிறோம். இதோ இத்தனை நாளாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துக்காக ரொம்ப நன்றி தேவனே. இதோ இன்னைக்கு கொடுக்க போகிற இந்த செய்தியை நம்ம ஏதோ தானம் இல்லாமல் நாம் இதை மனதில் வைத்துக்கொண்டு இதையும் என்ற பழக்கத்தில் வைத்து அடுத்தவங்களுக்கு நம்ம போதிக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும் தேவனே. இதை இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளின் யாவரும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்தணும். இதை ஆரம்ப வரை முடியும் வரை நீங்களே எங்கள் காத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கிறோம். உங்கள் பல்லவத்தில் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமாம். பொழுதாக தேவ செய்தியை கொடுக்கும்படி குமார் பிரதரை சபையின் சார்பாக நாம் அழைக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரர் யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய வாழ்த்துதலை கொண்டு உங்களை வாழ்த்துகிறேன். வாரத்தில் முதல் நாள் தோறும் நாம் கூடி வருகிறதை நாம் அனைவரும் அறிந்தவராக இருக்கிறது. வாரத்தில் முதல் நாள் நாம் கூடி வருகிறது எதற்கென்று ஒவ்வொருவரும் இருதயத்திலும் எண்ணத்திலும் உணர்ந்திருக்கிறோம். தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கும். தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்கு சமத்துவம் தரப்பட்டு வருகிற வார்த்தைகள் நிமித்தமாக நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ஏனென்றால் அநேக மக்களிடத்துல சின்ன சின்ன பயமும் தயக்கமும் இருக்கிறது இல்லையா? தேவனிடத்துல வரும்போது நமக்கு என்ன தயக்கம், என்ன பயம்? இன்றைக்கான வேத வாசிப்பை வாசித்து இருந்து நாம் தேவனுடைய செய்திக்கு செல்லலாம். ஏசாயா வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமத்தையும் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவன் மேல் மனதுருகிவார். நம்முடைய தேவனாகிய தேவனுக்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்றிருக்கிறார். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக என்ன சொல்றாரு? துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் தன் பொல்லாத கைகளில் செய்கிற காரியங்களை விட்டு மனம் திரும்பினா என்ன சொல்றாரு? தேவன் அவன் மேல் மனதுருகி அவனை மன்னிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார் சொல்றாரு. எப்படி இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். அப்போ துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டுட்டானாக்கா அவனை மன்னிக்கிறதுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு? கிருபை உள்ளவரா இருக்கிறார். அப்போ அப்படி சொல்லும் தேவன் இப்ப நிறைய காரியங்கள்ல என்ன பண்றான்? மனுஷன் தவறான், நிறைய காரியங்கள்ல தவறிடுறான். அப்ப தவறும் போது தேவன் என்ன சொல்றான்னா, அவனை தேவன் தண்டிக்கிற தேவன் அல்ல, மன்னிக்கிற தேவன் இல்லையா? தேவன் மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்றிருக்கிறார். அப்ப தேவன் மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்றிருக்கிறபடினால் மனுஷன் என்ன பண்றான்? பொல்லாப்பிலேயே என்ன பண்ணலாம்? விழுந்துடலாமா? இப்ப என்ன சொல்றாரு? தயவு என்ன சொல்றாரு? மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்றிருக்கிறார். அப்போ தேவ மனுஷனுக்கு எல்லாரும் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? இப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனும் தவறு செய்யறான், கிறிஸ்துவ அல்லாதவன் என்ன பண்றான்? நிறைய பொல்லாப்பு செய்யறான். அப்போ தேவன் சொல்றாரு, அவனை பத்தி அவர் என்ன சொல்ற? அவன் மன திரும்பி தேவனை அறிந்தா அவனுக்கு பாவம் மன்னிப்பு இல்லையா? பாவத்தின் மன்னிப்பை அவன் முழுச தரார். இப்போ சபைக்குள்ள நடக்கிற நிறைய மக்களுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கற்பனை கை கொண்டு நடக்கிற மனுஷன் என்ன சொல்றாரு? பாக்கியவான், நீதிமான் என்று அவர் என்ன பண்றாரு? வழிநடத்துறார். இப்ப அதே மனுஷன் தவறு செய்து பொல்லாப்பிலே நிறைந்திருக்கும் போது பொல்லாததை கற்றுக்கொண்டு பொல்லாப்பிலே நிறைந்திருக்கிற மனுஷனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறார். எப்படி வார்னிங் கொடுக்கிறாரு?
நீ உன் தேவன் என்ன சொல்றாரு? உண்மை உள்ளவர். தேவன் என்ன சொல்றாரு? உண்மை உள்ளவர். தேவன் எப்படி சொல்றாருன்னா, ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுக்கு சொல்லும் போது அவனை என்ன சொல்றாரு? அவன் மனம் திரும்பினா நான் கொடுத்த வாக்கை என்ன பண்ண மாட்டேன், மாறாம அவனை என்ன பண்ணுவேன், சேர்த்துக் கொள்வேன். தேவன் மரம் மாறுவா, வாக்கு மாறுவா. ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த வார்த்தையில இருந்து ரிட்டர்னு வாங்க மாட்டான். ஆனா இங்க கிருபை அளிக்கிறேன்னு சொல்றாரு. தேவன் என்ன சொல்றாரு? கிருபை அளிக்கிறேன்னு சொல்றாரு. எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்க. தேவன் வாக்கு மாறாதவர். எப்போதுமே தேவன் வாக்கு மாற மாட்டார் இல்லையா? அப்ப இங்க சொல்றாரு, நீ அந்த அவர் தேவன் சொல்றாரு. இப்போ வசனத்துக்கு போலாம். எரேமியா 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி போங்க. ஏன்னா வசனத்து ரீதியா பண்ணீங்கன்னா பக்கத்துல இருக்கு. 7ஆம் வசனம் வாசிங்க. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜாவுக்கு விரோதமாகவும் சொன்னது மாத்திரத்தில் நான் விரோதமாக பேசின அந்த ஜாதி தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்து தீங்கை செய்யாதபடிக்கு மனது மாறுவேன். வெரி குட். இப்ப என்ன சொல்றாருன்னா, பிடுங்குவேன் இடிப்பேன் என்று சொல்றாரு. ஒரு பிடுங்குவேன் இடிப்பேன் என்று ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இங்க வந்துட்டு இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு குயவன் வீட்டுக்கு போய் நீங்க பாருங்க. குயவன் உங்களுக்கு தெரியுமா? மண்பாண்டம் செய்யறவன், சட்டி பானை சமைக்கிற பாத்திரம் விதவிதமா பொம்மை செய்யறவன் எல்லாமே இருப்பான். அவன் வீட்டுக்கு நீங்க போங்க, அந்த களிமண் எப்படி இருக்குது அப்படி நீங்க இருக்கிறீங்க என் கையில அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாரு. இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் சொல்றாரு, நீ குயவன் வீட்டுக்கு போய் பாரு, நான் யாரும் உனக்கு புரியும் உணர்த்துறாரு அவனுக்கு. ஏன்னா அந்த மண் பாத்திரம் சரியா வரலன்னா என்ன பண்ணுவாங்க, நசுக்கி பிசுக்கி போட்டுட்டு திரும்ப புதுசா செய்வோம். அப்ப தேவன் கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? அவருக்கு நம்மள பிடிக்கலன்னு, நம்மள அவருக்கு பிடிக்கலன்னு என்ன பண்ணுவாரு? அதே போல நம்மள பொண்ணு மேல அதை அழிச்சிட்டு புதுசா ஒரு என்ன பண்ணுவாரு? உருவாக்குவாரு. ஆனா அந்த நினைவு கூர்ந்து சொல்றாரு, நான் உங்களுக்கு வாக்களித்தேன் இல்லையா, நீங்களும் என் கற்பனையின் படி நடந்தா என்ன பண்ணுவேன்? நான் கொடுத்த வாக்கு காப்பாத்துவேன். நீங்க நடக்கலன்னா கண்டிப்பா நான் உங்களை அழிச்சிடுவேன். அப்ப சொல்ற, நீயும் மனம் மாறினா நானும் மனம் மாறுவேன். இப்ப நிறைய மனுஷன் என்ன தெரியுமா சொல்லுவோம்? தேவன் ஒரு இது வைக்கும், என்ன சொல்ற, வேற நிபந்தனை வைக்கும். ஐயா எனக்கு இது கிடைச்சா நான் உங்ககிட்ட வரேன், எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நான் உங்ககிட்ட வரேன், எனக்கு அந்த வேலை பிடிக்கலன்னு நான் வரமாட்டேன். இப்படியும் பேசிப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு நல்ல மதிப்பெண்ணை பெற்றாக்கா தேவனை மகிமைப்படுத்துவேன். இப்படியெல்லாம் நம்ம பேசிப்போம். அது ஒரு போக்கு இருக்கிட்டாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள தீங்கு அப்படியே இருக்கும். அப்படி சொல்லுவாங்க, எனக்கு இந்த கற்பனையின்படி நான் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இந்த தீங்கை விட்டு விலகிடுவேன். இப்படியெல்லாம் பேசிப்பான். ஆனா தேவன் சொல்றாரு, முதல்ல என்ன பண்ண, உன் தீங்கை விட்டு நீ விலகினால் நானும் உனக்கு செய்ய நினைச்ச தீங்கை செய்யாதபடி மனம் மாறுவேன். நிறைய பேர் நிறைய நேரம் என்ன நினைக்கிறது தெரியுமா? ஒரு வசனம் எடுத்துப்பாங்க, அந்த வசனத்து ரீதியா ரொம்ப நேரம் பேசினா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது தவறான ஒரு காரியம். அது தவறான காரியம். தேவனுடைய வசனம் குத்தப்பட்டவரா இருக்கும். குத்தணும். மனுஷன் எழுதித்தை குத்துனா அவன் என்ன பண்ணுவான்? மாறதுக்கான வாய்ப்பு இருக்கான். நிறைய நேரம் அவர் பேசினாலும் அதுல என்ன இல்லை, ஒரு வித்தம் கிடையாது. அவர் என்ன இல்லை, அதுல நிறைய மக்களை தூங்கிடுவாங்க. உணர்ச்சி பூர்வமா இருக்காது. சத்திய வசனம் எப்படி இருக்குன்னா உணர்ச்சி பூர்வமா இருக்கணும், குத்தப்பட்ட மனுஷனா இருக்கணும். அவன் குத்தப்பட்டு மறுவாட்டி வரும்போது அவன் என்ன பண்ணிக்கணும்? மனு திருந்தணும்னா இருக்கணும். அதை தான் இங்க எதிர்பார்க்கிறார் தேவன். அதை தான் எதிர்பார்க்கிறார். அதை தான் அந்த மன மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன்றார். நிறைய நேரத்தையும் நிறைய நேரம் ஜபிக்கிறாரு, நிறைய நேரம் சொல்றாரு. அதனுடைய வசனத்தின் கருத்து என்ன? 2 மணி நேரம் 3 மணி நேரம் நோ யூஸ். நீங்க சத்திய வசனத்தை நீங்க நன்றாக கவனிச்சுக்கணும். வசனமே மத்திய சுவிசேஷத்தை சொல்ற, அதிக நேரம் நீங்க ஜெபிக்கிறதுனால அதிக நேரம் இங்க வசதி பார்த்தாலும் உங்க ஜெபத்தை நான் கேட்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வானம் எப்படி இருக்கு? வானத்துல இருக்கிற நீ பூமியில இருக்க உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்?
சுருக்கமா இருக்கணும். தேவன் இப்படியாக நம்ம சொல்லிட்டும் போது இந்த வார்த்தை நிமித்தமா அவர் பேசுறாரு. எப்படி பேசுறாரு பாருங்க. யோனா புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. யோனா 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோனா நகரத்திலே பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்படும் என்று கூறினார். அருமையா வாசிங்க. சொல்றாரு நினைவே பட்டணத்துக்கு போயிட்டு யோனாக்கு சொல்றாரு. தேவன் நினைவே பட்டணத்துக்கு யோனாக்கு சொல்றாரு, நீ நினைவே பட்டணத்துக்கு போயிட்டு நினைவோட அக்கிரமம் அநியாயம் சமூகத்து மண்டி எடுத்துச்சுப்பா எட்டுனது, நீ போய் என்ன சொல்லு, நினைவை கவுக்கப்படும் சொல்லு. 40 நாள் ஆயிட்டு நினைவை கவுக்கப்படும் என்று அந்த மக்களுக்கு போய் எச்சரிக்கை கொடு. ஏன்னா அவங்க செய்யற பொல்லாப்பும் அநியாயம் அப்புறம் என் சமூகத்துக்கு வந்து எட்டிடுச்சு. யோனாக்கு சொல்ற, நீ நினைவு பட்டணத்துக்கு போயிட்டு மகா நகரமான நினைவுக்கு ஒரு பெரிய நகரம், பெரிய நகரத்துல போய் நின்று மேடையில நின்று அவங்களுக்கு போய் எச்சரிப்பு கொடு. இந்த நினைவு என்ன பண்ணக்கூடாது, 40 நாள் ஆயிடும் கவுக்கப்படும். கவுக்கப்பட முடிஞ்சிச்சு இல்லையா? நோவா காலத்துல என்ன ஆச்சு? அதே மாதிரி இவங்கள பூமிக்கு கீழே இல்லாதபடி செஞ்சிருவேன். இப்ப தேவன் வாக்கு கொடுத்தா என்ன செய்வாரு? அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை சொல்லிட்டார், நினைவை கவுக்கப்படும். ஒரே வார்த்தை தாங்க ஏறி சொல்லிட்டார். 40 நாளைக்கு என்ன ஆகும்? நினைவே இருக்காது. என்ன 40 நாள் கழிஞ்சுன்னா நினைவே பட்டணமே இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே அங்க கீழே மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அலறிட்டாங்க, பயந்துட்டாங்க. நடக்கும் அவங்களுக்கு பிடிச்சிட்டு கீழே இருக்கிற வசனம் அவங்க பாருங்க. அவங்க என்ன சொல்ல, எதிர்த்து பேசல, சொன்ன அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க செய்த காரியத்தை பாருங்க, வாசிங்க. அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியவர் முதல் சிறியவர் மட்டும் இரட்டையை உடுத்தினார்கள், உடுத்திக் கொண்டார்கள். இங்க சொல்றாரு, அந்த வார்த்தை கேட்ட உடனே நினைவு பட்டத்துல கேட்டவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்க? உபவாசம் பண்ணிட்டாங்க. அந்த வார்த்தை அந்த ஜனங்களுக்கு கேட்ட உடனே அவங்களுக்கு பயம் வந்துச்சு. அவங்க அந்த வார்த்தை கேட்ட ஒரு நாள்ல என்ன பண்ணாங்க? இரட்டை அவங்களுடைய எல்லா பொல்லாப்பை விட்டுட்டு இந்த என்ன சொல்றது விலை மருந்து வஸ்திரம் கண்டி போட்டு இரட்டைய குடித்துக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க? உபவாசத்துல உட்காந்துட்டாங்க. இந்த வார்த்தை எங்க போயிடுச்சு? ராஜா காதுக்கு போய் எட்டினுச்சு. ராஜாக்கு மகா நகரமாச்சு, இது பெரிய நகரமாச்சு, ராஜாவோட காதுக்கு போய் எட்டுது. ராஜாவுடைய காதுக்கு எட்டினது. ராஜா என்ன பண்றாரு? அவரும் அந்த ராஜஸ்தானத்துல இறங்கி சிங்காசனத்தை விட்டு இறங்கி கீழே வந்து அவரு உத்தரவு போடுறாரு. என்னன்னு மக்களுக்கு போய் தண்டாலப்பட்டு சொல்றாரு, ஐயா மக்களே நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம செய்த பாவத்தை தேவன் சமூகத்துக்கு போயிடுச்சு, நம்ம என்ன செய்தோமோ தெரியாது, ஆனா தேவனுடைய சமூகத்துக்கு போயிடுச்சு, நினைவை கவுக்கப்படும் சொல்லிச்சு. எல்லாரும் என்ன பண்ணலாம்? உபவாசம் என்று தேவனிடத்தில் நம்மளுடைய கோரிக்கையை வைக்கலாம். ஒருவேளை மனம் மாறி நம்மளை கொல்லாம கூட போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் இல்லைங்க, அந்த ஜனங்க மட்டும் இல்ல, ஆடு மாடு எல்லாம், சிறு பிள்ளைகள் ஆடு மாடு கூட மேலுங்க, தண்ணி கூட குடிக்கல. ஆடு மாடு கூட என்ன பண்ணல? தண்ணி கூட மேய்க்கல, தண்ணி கூட கொடுக்கல. அதுக்கு எல்லாரும் உபவாசம் போட்டாங்க. எல்லாரும் உபவாசம் இருந்தாங்க. ரெட்டையை உடுத்துக்கொண்டு அந்த ராஜா சிங்காசனத்தை வெட்டி இறங்கிட்டாரு. ஏன்னா இந்த தேவன் சொல்லிட்டார் இல்லையா, 40 நாள் ஆயிடுச்சு. 40 நாள் என்ன பண்ண போற? கவுக்க போற. நினைவே என்ன பண்ண போற? ஒரே வார்த்தை கவுக்குற, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வார்த்தைகளை கேட்டு அவங்களுக்கு கலக்கம் ஆயிடுச்சு, பயந்துட்டாங்க. கலக்கம் அடைஞ்சு நம்மளுடைய பாவம் என்ன பண்ண, தேவன் நம்மளை சாகடித்துக்குள்ளே நம்ம ஒரு கோரிக்கை வைக்கலாமே, நம்ம பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படி தேவனிடத்துல ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வாசிங்க, 8 இருந்து வாசிங்க. மனுஷரும் எட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டு அவர் தாம் பொல்லாத வழிகளையும் தம் கைகளில் உள்ள கொடுமைகளையும் விட்டு திரும்பினார்கள் என்றார். அவர்
சொல்றாரு. இப்போ சொல்றாங்க, அவங்க ரெட்டியை உடுத்தி கொண்டு தேவனத்துல உபவாசம் இருந்தாங்க இல்லையா, அவங்க பொல்லாத வழிகளில் என்று திரும்பினார்கள் என்று என்ன சொல்றாரு பார்க்கிறார் தேவன். அவருக்கு உண்மையா திரும்பிட்டாங்களான்னு. இப்போ 9 வாசிங்க. யாருக்கும் தெரியாத நாம் அழிந்து போகாத படிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய கோபத்தை விட்டு திரும்பினால் திரும்பம் என்னோட கூடி சேர்த்து சொன்ன யாருக்கு தெரியும் சொல்றார், யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் மனம் திரும்புவார் சொல்றார். எப்படி சொன்னார் பாருங்க. நாங்க பொல்லாத வழிகளை விட்டுட்டுன்னு என்ன பண்றாரு, 8ஆம் வசனத்துல சொல்லிட்டாரு. அது தேவன் என்ன பண்றாருங்க, அவர் இருதயத்தை ஆராய்ந்து, ஆமா இவங்க உண்மையாக தான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பொல்லாத வழியை விட்டுட்டாங்க. இப்ப சொல்றாங்க, யாருக்கு தெரியும்? மக்கள் யாருக்கு தெரியும்? ஒருவேளை தேவன் நம்மளை பழி வாங்குறேன்னு சொன்னார் இல்லையா, அதை விட்டு நம்மளை காப்பாத்தினாலும் காப்பாற்றுவாரு, மன்னிச்சாலும் மன்னிச்சிடுவாரு இல்லையா. தேவன் என்ன செய்யறாரு? ஏசாயா 55 எப்படி இருக்கிறாரு? மன்னிக்கிறதுக்கு தயப்பெருத்து இருக்கிறார். யாருக்கு தெரியும்? ஒருவேளை நம்மள இந்த நினைவிய அழிக்காத கூட விட்டுடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. 10 வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்ததை தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு இதை செய்யாதிருப்பார் சொல்றாரு. அவங்க பொல்லாததை பார்த்துட்டார் தேவன் சொல்ற. அவர்கள் தங்கள் பொல்லாதவர்களை வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரிகளை பார்த்து சொல்றாரு, சாட்சி கொடுக்கிறார். அவர்களுக்கு செய்த நினைச்சார் இல்லையா தீங்க, அவர்களுடைய கிரிகையில பார்த்தேன், அவர்கள் உண்மையா மனம் மாறிட்டாங்க, உண்மையா அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பிட்டாங்க என்று நான் பார்த்தேன். அவர் கிரிகைகளை பார்த்தேன், அவர்கள் செய்த உபவாசத்தை பார்த்தேன். அவங்க இருதயத்துல இருந்து என்ன பண்ணாங்க, என்கிட்ட கேட்டாங்க. அதனால என்ன பண்றேன், நானும் அவங்களுக்கு செய்ய நினைத்தீங்க செய்யாதபடி என் கோபத்தை விட்டு மனம் மாறி அவங்களை என்ன பண்ண மன்னிச்சு விட்டுட்டார். நினைவு என்ன பண்ணிட்டாரு, அவங்க மனம் மாறினால அவங்களை என்ன பண்ணிட்டாரு, வாய்ப்பு கொடுத்துட்டார். பாருங்க, தேவன் சொல்றாரு மன்னிக்கிறதுக்கு தேவன் தயப்படுத்திருக்காருங்க. தேவன் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்திருக்கிறார். ஆனா மன்னிப்பு பெறதுக்கு நாம தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா சொல்லுங்க. எத்தனை மனுஷனுக்குள்ள அந்த இருட்டு வேலை செய்யுது, அந்த பொல்லாத இருதயம் கொண்டு எத்தனை மனுஷர்களிடம் பேசணும் தெரியுமா நாம, இல்லைங்களா? நிறைய மனுஷர்களிடத்துல அப்படிதான் பேசுறோம் நம்ம. பாருங்க, நம்ம மனசுல ஒண்ணு வச்சுக்குவோம், வெளியே ஒண்ணு பேசுவோம். ஒரு சகோதரர் வீட்டுக்கு வந்தா என்ன சொல்லுவோம், சாப்பிட்டு சாப்பிடணும். ஆனா உள்ள என்ன சொல்லுவோம், இந்த ஆளெல்லாம் ஏன் தான் வரணும் வீட்டுக்கு, உள்ள ஒண்ணு வச்சுக்குவோம் இல்லையா? எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், ஒரு வேலை கேட்க போறோம், வேலை வாங்கி தரேன்னு சொல்லுவோம், அவர் காலையில் 8 மணிக்கு வர சொல்லிடுவோம். ஆனா நம்ம உள்ள என்ன சொல்லுவோம், 8 மணிக்கும் வந்துட்டாரு, இவருக்கு வேலை வச்சுன்னு காத்துட்டு இருப்பாங்களா? சொன்னது நீங்க தானே. இறுதியிலும் உள்ளத்திலும் ஒண்ணு பேசுறோம். அப்படியெல்லாம் தேவன் சொல்றாரு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஒருத்தருக்கு செய்யணும்னா செஞ்சிடணும். அவங்க பொல்லாப்பை விட்டு விலகிட்டாங்களா, அவங்களுக்கு என்ன செய்ய நினைச்சாரோ தேவன் அதை செய்வார். எல்லா மனுஷனிடத்துலயும் ஒரு இருட்டும் ஒரு பொல்லாப்பும் இருக்கும். முழுசா எதிர்த்துல அவன் மாறவே மாட்டான், இறுதியிலிருந்து முழுசா மாறவே மாட்டான். ஒரு மனுஷன் மாறினா தூய்மையா இருக்கணும். அப்ப தேவனிடத்துல இருந்து அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு நேரடியா வந்து சேரும். தேவன் சொல்றார், நீயும் உன் பொல்லாப்பை விட்டு விலகினா நானும் உனக்கு செய்யணும்னு சொன்னா அந்த காரியத்தை உனக்கு செய்து முடிப்பேன், நிச்சயமா செய்வேன். அதுல நீ என்ன பண்ணக்கூடாது, சந்தேகமே படக்கூடாது. அப்ப நீ வாக்கு மாறினா தேவனும் வாக்கு மாறுவார். இப்ப நீங்க நம்ம என்ன கேட்கிறோம், தேவன் கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நிறைவேறிட்டா நான் என்ன பண்றேன், நிச்சயமா உங்ககிட்ட வந்துடுறேன். சரி, நிறைவேறிச்சு, என்ன பண்ணுவோம், இன்னும் 2-3 காரியத்தை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் தானே. அப்படியே கேட்டுப்போம், மறந்துடுவோம். சொல்றாரு, நீ மனம் மாறினா நானும் மனம் மாறுவேன். நீ எப்படி சொன்ன பேச்சை காப்பாத்துலையோ அதே மாதிரி நான் கூட செய்வேன், நானும் ஆவணம் பண்ணுவேன்னு சொல்றாரு.
உன் துன்ப நேரத்துல என்ன பண்ணுவேன், நான் ஆகணி பண்ணுவேன் அப்படின்னா பார்த்தா என்ன சொல்றாரு, உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். நாம செய்கிற காரியங்களை தேவனுக்கு நேரா வைக்கணும். தேவன் பிரியப்படுறாரா, தேவன் பிரியப்பட்டு அதை ஆசீர்வதிக்கிறாரான்னு பார்க்கணும். இப்ப நம்ம பொல்லாப்பலையும் தேவன் கண்டுக்காத இருந்தா உனக்கு தண்டனை நிச்சயம் தெரியுது, உனக்கு தண்டனை நிச்சயம்பா, உனக்கு தண்டனை நிச்சயமா நான் வச்சிருக்கேன், அது உனக்கு நேரிடும். அப்போ அந்த தண்டனை நம்ம பெறாதபடி அவர் வாய்ப்பு கொடுக்க என்ன பண்ணக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. அந்த வாய்ப்பு எப்படின்னா, அவர் இப்ப ரெட்டையை ஒடுத்துக்கொண்டு எப்படி நம்ம உபவாசம் போட்டு அந்த மாதிரி நம்மளுடைய பொல்லாப்பை விட்டு உலகத்துக்கு நாம என்ன பண்ணுவோம், ரெடியா காத்துன்னு இருக்கணும். அந்த வாய்ப்பை வீண் செய்ய கூடாது. நம்மளுக்கு தேவன் கிருபை செய்றாரா, அந்த கிருபைக்கு தகுந்தவன்னா நம்ம நடந்து கொள்ளணும். தொடர்ந்து உங்களுக்கு வேதத்திலிருந்து இன்னும் சில காரியங்களை காண்பிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 38:1 வாசிங்க. சாரி மன்னிங்க, 38:1. எசேக்கியாவை பத்தி தேவன் இங்க பேசுறாரு. 38 ஏசாயா 38:1 வாசிங்க. அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவா இருந்தார். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டீர், மறுத்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இப்போ இங்க சொல்ற ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா இசைக்கியாவுக்கு ஒரு தூது போகுது. இசைக்கியாவுக்கு ஒரு தூது போகுது. என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ண போற, செத்துடுவ, மறிச்சு போயிடுவ, நீ போய் உன் வீட்டு காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ போய் என்ன பண்ண, உன் வீட்டுல இருக்கிற காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ என்னென்ன செய்யணுமோ அங்க போய் அவங்களுக்கு சொல்லிடு, நீ என்ன பண்ண மாட்ட, பிழைக்க மாட்ட, செத்துடுவேன்னு ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா கர்த்தர் இசைக்கியாவுக்கு ஒரு தூது வார்த்தையை அனுப்புறாரு. அந்த வார்த்தை அவங்ககிட்ட போச்சு, எசேக்கியாவுக்கு போய் சேர்ந்துச்சு. என்ன சொல்லிட்டாரு, நீ இறந்துருவாப்பா, நீ வீட்டுல போய் உன் காரியங்களை சொல்லி, இந்த வீட்டுல என்னென்ன நடக்குது பிரச்சனை, நீ அதெல்லாம் ஒழுங்குபடுத்துன்ற, யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், உன் பிள்ளைங்களுக்கு, உன் மனைவிக்கு, அந்த ஜனங்களுக்கு என்ன செய்யணுமோ நீ போய் செஞ்சிருப்பாங்க, நீ குலைக்க மாட்டேன் தேவன் சொல்றாருன்னு எசேக்கியாவுக்கு வந்து சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க. அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமனாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான் சொல்றாரு. இப்ப என்ன பண்ணாரு, இசைக்காக்கு அந்த வார்த்தை கேட்டு எப்படி இருக்கும், மரண படுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு, அழுறாரு, சோறு பக்கமா திரும்பி. இந்த வார்த்தை யார் சொல்றது, தீர்க்கதரிசி சொல்றாரு. தேவன் வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டாரு. என்ன ஆயிடுச்சு, செவரு பக்கமா திரும்ப அந்த படக்கையிலே அழுறாரு, ஜெபம் பண்றாரு, தேவனிடத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே, நான் தப்புதான் செஞ்சேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா, உன் பார்வைக்கு நான் எவ்வளவு நன்மை செய்திருக்கேன், என்ன பண்ணிருக்கேன், நன்மையும் காரியங்களை செஞ்சிருக்கேன், என் மேல மனதுருகி எனக்கு ஒரு வாய்ப்பு கூட ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட. அப்படி அதுதான் என்ன அர்த்தம், அவன் மனசுல அங்க தேவனிடத்துல பேசுறான், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட ஆண்டவரே. தேவன் வாக்களிச்சா திரும்ப ரிட்டர்ன் ஆவாது, அவன் கண்டிப்பா மறைத்து போவான். ஆனா இவன் தேவன்கிட்ட தயவு கேட்கிறான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு வாய்ப்பு. எப்படி கேட்கிறான் பாருங்க. அவனுக்குங்க அவன் அந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் ஜனங்கிட்ட போய் மருத்துவரை எல்லாரும் நாடி ஓடி அந்த தீர்க்கதரிசி கிட்ட விழுந்து, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணதெல்லாம் சொல்லல. அவன் திரும்பி அவன் மனசாட்சி தேவனுக்கு நேராக திருப்பினான். திருப்பி அவன் கொள்ளாதே தேவன் பார்த்திருக்கிறாரு. அவன் கேட்கிறான், என் நன்மைகளும் பார்த்திருக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என் பிராணை என்னை காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்கிறான். அப்போ கொள்ளாததை என்ன பண்ணிட்டான், தேவன்கிட்ட ஒப்பு வச்சுட்டான். நன்மையும் செஞ்சுக்கிறாங்களா அதையும் சொல்லலாம். பாருங்க, அந்த நன்மையான காரியத்துக்கு தேவன் எப்படி அவனுடைய, எப்பவுமே ஒரு மனுஷன்
தன் பொல்லாத விட்டு திரும்பும்போது தேவன் கண்டிப்பா அவங்க நன்மையை தான் செய்வார். தேவன் மன்னிக்கிறதுக்கு தயவு இருந்திருக்கிறார். அவங்க பொல்லாத வழிகளை அவங்க விட்டு திரும்பினா கண்டிப்பா தேவன் அவங்களுடைய பொல்லாதவர்களை மறந்து மன்னித்து அவங்களுக்கு நன்மையும் சமாதானம் தருகிற தேவன். அதை பெற்றுக்கொள்ள நாம தயாரா இருக்கிறோமா? பாருங்க, இந்த எசேக்கியாவுக்கு சொல்றாரு, வாசிங்க தொடர்ந்து 4. அப்போது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்கள் 15 வருஷம் கூட்டுவேன். சொல்றார், உன் நாட்களோட என்ன ஆயிடுச்சு? 15 வருஷம் கூட்டுவேன். உன் ஆயுசு நாட்களோட என்ன பண்ணிட்டேன்? 15 வருஷம் கூட்டிட்டார். செத்து போறான் நாளைக்கு காலையில சொல்லிட்டாரு. ஒரே நாள் வாய்ப்பு கொடுத்தாரு, நீ செத்து போயிடும், போய் காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு சொன்னாரு. என்ன சொல்லிட்டாரு? அவன் தேவனிடத்துல மனம் திரும்பி கேட்டதுனால திரும்ப ஏசாயாக்கு வார்த்தை உண்டாகும். நீ போய் ஏசாயாக்கு சொல்லு. ஏசாயா மூலமா ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட சொல்றாரு, நீ போய் எசேக்கியாவுக்கு சொல்லு. என்ன சொல்றாரு? திரும்ப உன்னுடைய ஜெபம் எனக்கு கேட்டுச்சு, உன் கண்ணீரை நான் பார்த்தேன். என்ன சொல்றாரு? உன்னுடைய ஆயுசு நாட்களோட இன்னும் 15 வருஷம் கூட்டிட்டாரு. இன்னும் 15 வருஷம் அவர் என்ன பண்ணாரு? உயிரோட வச்சுட்டாரு. சாவரன் சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் அவன் மனம் மாறின உடனே இன்னும் 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். ஏன்? அவன் பொல்லாததை விட்டு அவன் திரும்பிட்டான். தேவனிடத்துல கேட்டான். கேட்டு அவன் எதிர்த்த தேவன் பார்த்தார, உண்மையிலேயே திருந்தினான். அவன் உண்மையிலேயே திருந்த என்ன பண்ணாரு? வாய்ப்பு போ, இன்னும் 15 வருஷம் என்ன பண்ண ஆண்டு போல். இப்போ தேவன் சொல்றாருங்க, தேவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமும் புடமிடப்பட்டது. நீங்க மனம் மாறினா நானும் மனம் மாறினேன். நீ பொல்லாதவருக்கு திரும்பலன்னா நானும் திரும்ப மாட்டேன். அப்ப தேவன் மன்னிக்கிறதுக்கு தயவு இருக்கிற நம்ம வார்த்தையை கேட்கிறோம். அப்ப இந்த 2 சம்பவத்தை பாருங்க. ஒரு தனி மனுஷனும் பேசுறாரு, ஒரு ராஜ்யத்தை குறித்தும் சொல்றாரு. அப்ப ராஜ்யத்தை குறித்தும் அவங்களை மன்னிக்கிறாரு. ஏன்னா ராஜ்யத்தில் இருக்கிற அனைத்து பேர் என்ன பண்றாங்க? தாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மன திரும்பினார்கள் என்று தேவன் பார்த்து அவர்களுடைய கிருபையை பார்த்த பிறகுதான் அவர் சொல்றாரு, என்ன மன்னிப்பு கொடுக்கிறார், கிருபை செய்யறார். அதே போல எசேக்கியாவுக்கு இங்க சொல்றாரு. எசேக்கியா என்ன பண்ணாரு? மன கசந்து அவர் எதிர்க்க இருந்து தேவனை நோக்கி ஜெபித்தார். செவர் பக்கம் திரும்பினார். அவர் திரும்பி ஜெபம் பண்ணார், அழுந்தார். நான் செய்த நன்மையை கூட பாருங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டார். உமக்கு முன்பாக எவ்வளவு நாள் நான் உத்தமனா நடந்திருக்கேன், கொஞ்சம் கிருபை செய்யக்கூடாதா? கேட்டாருங்க. கேட்டாரு, வாங்கிக்கணும். 15 வருஷம் அவரோட ஆயுசு நாட்களோட கூட்டப்பட்டது. ஒரு நாள் 2 நாள்ல 15 வருஷம். அப்போ நம்ம இடத்துல இருக்கிற காரியங்களும் பாவங்களையும் விட்டு நம்ம மன திரும்பினா தேவனும் என்ன சொல்றாரு? உங்களை நான் மன்னிக்க ரெடியா இருக்கிறேன். ஆனா உங்களை மன்னிக்க ரெடியா இருக்கிறேன்றார். உங்களை சொல்ல உங்களை என்னையே சேர்த்துதான் ஃபர்ஸ்ட் சொல்றவருக்கு தான் அது, என்னையும் சேர்த்துதான். அப்ப தேவன் மன்னிக்க தயவு இருக்கும் போது நம்மளுடைய பாவங்களை தேவனிடத்துல அறிக்கை செய்யணுங்க. அறிக்கை செஞ்சா மட்டும்தான் தேவன் என்ன பண்றாரு? மன்னிக்கிறார். நாம நினைச்சுக்கிறோம் நம்ம பாவத்தை தேவன் காணாத இருக்கிறார் இல்லையா? நம்ம செய்யற அக்கிரம அநியாயத்தை நம்ம பார்க்காத இருக்கிறார் தேவன் நினைக்கிறதால இந்த 4 செவத்துக்குள்ள செஞ்சா கூட என்ன பண்ண மாட்டாரு? கண்டுக்க மாட்டாருன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? தேவன் எல்லா காரியங்களையும் என்ன பண்ணுகிறாரு? கண்காணிச்சுட்டு இருக்கிறார். இந்த சேவல் கூட தேவனிடத்துல பேசும். இந்த சேவல் கூட தேவனிடத்துல பேசும். அப்ப தேவன் கண்காணிச்சு அவனுக்கு கொடுக்கிற வாய்ப்பை என்ன பண்றோம்? நம்மளுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு அனுகிரகத்தையும் என்ன பண்றோம்? அசட்டை பண்றோம். நிறைய மக்கள் அசட்டை பண்றோம். அவர் கிருபை அளிக்கிறார் சொல்லிட்டு என்ன பண்றோம்? இன்னும் பாவத்திலேயே விழுந்திருக்கோம், பாவத்திலே விழுந்திருக்கிறோம் இல்லைங்களா?
நல்லா யோசித்து பாருங்க. இப்போ தேவன் இவர்களுக்கு செய்த கிருபை நமக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 8 அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. ஆகையால் நீ துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் சொல்றாரு. யாருக்கு தெரியும்பா? ஒருவேளை தேவன் சொல்றாரு, ஆகையால் நீ போய் உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பு, உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பு சொல்றாரு. தேவன் உன்னை நோக்கி ஒருவேளை உன் இருதயத்தை எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணத்தை தேவன் பார்த்து உனக்கு மன்னிப்பு கொடுக்கலாம் இல்லையா? உன் துர்குணத்தை ஃபர்ஸ்ட் விட்டு விலகுன்றார். உன் இருதயத்தை தேவன் கிட்ட ஒப்புவை. நீங்க சகோதரங்கிட்டயோ சகோதரிகிட்டயோ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். தேவன் கிட்ட உன் துர்குணத்தை ஒப்புவை. தேவன் உன் இருதயத்தை பார்த்து ஒருவேளை உனக்கு மன்னிப்பு கொடுக்கலாம். அப்படித்தானே சொல்றாரு. அவங்கள மன்னிச்சு தேவன் நம்மளை மன்னிக்க மாட்டாரா? கண்டிப்பா மன்னிக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன சொல்றாரு? கிருபை செய்யறேன்னு சொல்றாரு. கிருபையும் இரக்கத்தையும் பாராட்டுகிற தேவன். தேவன் என்ன சொல்றாரு? பழி வாங்குற தேவன் அல்ல, இரக்கம் செய்கிற தேவன். தன் அக்கிரமத்தை விடாத இருக்கிறவன் என்ன சொல்றாரு? அவனுக்கு மன்னிப்பே இல்லை. தன் அக்கிரமத்தை விடாத செய்கிறவனுக்கு என்ன இல்லை? மன்னிப்பு இல்லை. இப்ப தேவன் கிருபை செய்கிறவரா இல்லையா? இது கிருபையின் காலமா இல்லையா? கிருபையின் காலம். நம்ம சொல்றோம், ஐயா எவ்வளவு அக்கிரமா நியாயம் செய்றாங்க தெரியுமா கிறிஸ்துவ பிள்ளைங்க, நீங்க பார்த்தீங்களா பயந்துருவீங்க பிரதர் அப்படியெல்லாம் நிறைய என் காதார கேட்கிறேன். நிறைய சபைகள் என்ன பண்றாங்க? அவங்க சொந்த ஆட்சி நடக்குது. சத்தியம் பேசுறவங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் கொடுக்க மாட்டாங்க. சத்தியம் தெரியாத மக்களை நிற்க வச்சு பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் அப்புறமா இல்லையா? சத்தியத்தை அறிக்கை வைத்துக் கொள்வதும் பாவமா இல்லையா? பாருங்க. அப்ப தேவன் சொல்றாரு, நமக்கான காரியம் வரும், நமக்கான நேரம் வரும். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் விடும். நீங்க அந்த பொல்லாத மனுஷரை பத்தி கவலைப்படாத. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களும் மனம் மாறாமடி அவங்க இருதயத்தை உணர்த்தும்படி தேவன் செய்வார். அப்படியே உணர்ந்தா தான் அவங்களுக்கு என்ன ஆகும்? அப்படி உணராதவங்களுக்கு தான் என்ன பண்ண நியாயத்திற்கு நாளுக்கு வச்சிருக்கிறேன். ஒரு மனுஷன் பாருங்க, தப்பு செஞ்சா நினைச்சுக்கோங்க, அப்பயே மாட்டிப்பான். யாராவது மனுஷன் நீங்க நல்லா பாருங்க, காலங்காலமா திருடிட்டு இருக்கான் பாருங்க, காலங்காலமா போய் சொல்றான், மாட்ட மாட்டான். இன்னைக்கு என் சூழ்நிலைக்கு நான் போய் சொன்ன என்ன பிடிச்சிட்டாங்க. இப்பதான் சொன்னது, இன்னைக்கு தான் என்ன மாட்டிக்கணும் பாரு. தேவன் அவங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு தேவன் சொல்றாரு, உன் மேல தானே நான் பிரிய வச்சிருக்கேன். அதனாலதான் என்ன பண்ற, உனக்கு இம்மீடியட்டா தண்டனை கொடுக்குறேன். நீ மனம் திரும்புறதுக்காக உனக்கு இம்மீடியட்டா தண்டனை கொடுக்குறேன். அந்த செகண்ட் உன் என்ன பண்ற, அந்த பொல்லாப்புலத்தை விடுதலாக்கி நேர்மையை கொண்டு வந்துட்டேன். அவன் நினைச்சுக்கிறான், நானு தேவன் நம்மளை பார்க்காத பார்த்ததோட தான் உன்னை இம்மீடியட்டா மாட்ட வச்சாரு. அப்பத்துக்கு அப்பயே உனக்கு தண்டனை கொடுக்குறாரு. அவனை ஏன் கண்டுக்கிறான்னா, அவனை நியாயத்திற்கு நாளுக்கு வச்சுக்கிறாரு. அவன் வாய்ப்பு என்ன பண்றான், வீணாக்குறான். யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை தேவன் எப்படி சொல்றாரு. அதுக்கு அந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதுறாரு. நானும் என் துர்குணத்தை விட்டு திரும்பினா உன்னை மன்னிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காரு தேவன்? வல்லவரா இருக்கிறார்ப்பா, மன்னிக்கிறார். இதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். இதை குறித்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நிறைய மக்கள் என்ன பண்ண தெரியுமா, வழி விசாலமாக இடத்துக்கு தான் போறோம். அங்க எல்லாமே செய்யறாங்க, யாரும் கண்டுக்கிறது இல்லை. சீட்டு பிடிக்கலாம், பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம், எல்லா காரியத்தையும் செய்யலாம். ஆனா அந்த சபையில ஏன் கேட்க மாட்டாங்க? சபை ஃபுல்லா நிரம்பி வளையும், காணிக்கை இருக்கும். அந்த காணிக்கை ஏத்துக்குவாரா சொல்லுங்க? சபை நிறைய இருக்கிறத பார்த்து விரும்புவாரா தேவன்? உண்மையை விரும்புவாரா தேவன்? என்ன மனுஷனா? நம்ம ஜனம் நிறைய பார்த்துட்டு இவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்களுடைய பொல்லாப்பை நம்ம சொன்னாங்க இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வர மனுஷனா? தேவன் என்ன இல்லை, அநீதியே காணாத தேவன். எப்படி சொல்றாரு தெரியுங்களா?
அநீதியே பாராத சுத்த கண்ணன். அப்படின்னு என்னன்னா தப்பி தவறி கூட அவர்கிட்ட என்ன பண்ணாது, அநீதி வாசம் பண்ணாது. பாவம் ஏன் கூட தான், இவன் தப்பு செஞ்சா கூட சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு சான்ஸே கிடையாது. வாய்ப்பு கொடுத்து அவன் மன திருமண பிறகு அங்க போக முடியும். அநீதி வாசமே அவர் சுத்த கண்ணன் சொல்றாரு. நான் அநீதியை பாராத சுத்த கண்ணன் அப்படின்னா தப்பி தவறி கூட போயிட முடியாது, வாய்ப்பே இல்லைன்றார். அவன் மனம் திரும்பினா மட்டும்தான் அங்க போக முடியும். அப்ப தேவனிடத்துல இப்படி சொல்லும் போது நம்முடைய இருதயங்களையும் நம்மளுடைய கொள்ளாத வார்த்தைகளையும் தேவனிடத்துல ஒப்பு வச்சு, அப்ப இசைக்க எப்படி அந்த மரண பழக்கையிலிருந்து அவனை காப்பாற்றி கொண்டானோ அது போல் நம்மையும் என்ன பண்ணிக்கலாம். இப்ப எப்படி இருக்கிறோம், மரண நெருக்கத்துல போய்கொண்டு இருந்தாலும் அவங்களையும் காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். முதல்ல நாம மனம் திரும்பணுங்க. முதல்ல நம்ம இருதயத்துல இருந்து நம்ம குத்தப்பட்டவர்களா மனம் திரும்பணும். நான் நிறைய இடத்துல நிஜமா சொல்றேன், போயிருக்கீங்க, உண்மையிலே சொல்றேன், நிஜம் நான் உண்மையே போயிருக்கேன். சத்தியம் சொல்றாங்க, நிஜமா எனக்கு புரியவே இல்லைங்க. என்ன எடுக்கிறாங்கன்னே தெரியல. 2 hour 3 hour எடுக்கிறாங்க. குறை சொல்லல, ஆனா எங்களுக்கு எடுத்த வார்த்தையாருங்க எப்படி எடுத்தாங்கன்னா, சத்தியத்தை சொல்ற தேவனுடைய வார்த்தை சொன்ன ஊழியக்காரங்க எப்படி சொன்னாங்க, அப்படி வளர்த்தாங்க, அப்படி செதுக்குனாங்க. இங்க உட்கார மனுஷன் எந்திரிச்சு சத்தியம் சொல்லணும், அந்த அளவுக்கு செதுக்குனாங்க. இப்ப 2 hour எடுக்கிறாங்க, 1.5 hour எடுக்கிறாங்க, ஒன்னும் வளங்கல. எங்களுக்கு எடுத்த ஊழியக்காரங்க அப்படி எடுத்தாங்க, அப்படி ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினாங்க. சத்தியம் அப்படியே போய் அவங்க எழுதிட்டு குத்தம், நான் தானா பிரதர் குற்றம் செஞ்சேன் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு சத்தியத்தை சொன்னாங்க. அந்த அளவுக்கு சத்தியத்தை சொன்னாங்க. 20 நிமிஷம் 30 நிமிஷம் 2 மணி நேரமாக இல்லை. அப்படி கேட்டு தேவனுடைய வார்த்தைக்கு இருதயத்தை ஒப்புவித்து சத்தியத்தின் வழியா வளரும்படி வந்திருக்கோம். இப்ப எடுக்கிறாங்க, ஏன்னு எனக்கு தெரியலங்க, உண்மையிலே எனக்கு தெரியல. சத்தியத்தை படிக்கிறாங்களா இல்ல அவங்கள மெச்சுக்கொள்ளணும்னு 2 hour பேசுறாங்களா, ஒண்ணுமே தெரியல. ஒரு கான்செப்டுக்குள்ள அந்த வசனத்தின் ரீதியாக அவங்க என்ன பண்ணல, கனெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. இல்ல ஜோரா என்ன பண்றாங்க, மியூசிக் போடுறாங்க, சத்தியம் சொல்லினுங்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க. அதுக்குள்ள தேவன் எப்படி போயிட முடியும்? வசனத்தை மறந்துடுறாங்க. இந்த வசனத்தை ரீதியா பாருங்க, தேவன் சொல்றாரு, குத்தப்பட்டவனா தன் அவன் வாயிலிருந்து அறிக்கை செய்யணும். அவன் தேவனிடத்துல நான் பொல்லாப்பு செஞ்சுட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுக்கிறாரு, நிச்சயமா அழைக்கிறார். நாம தேவனிடத்துல என்ன பண்ணக்கூடாது, பேரு பேசக்கூடாது. தேவன் செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ள நாம தகுதி உள்ளவரா இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். அவர் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார், நம்ம வாங்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? அந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு நீ தகுதி உள்ள. ஒரு இடத்துல வேலைக்கு போறோம், இப்போ அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, என் வேலைக்கு தகுந்த சம்பளம் கொடுத்தா எனக்கு சந்தோஷம். ஒரு 50,000 ரூபாய்க்கு நான் தகுதி வர்த்து நான் வேலை செஞ்சேன், எனக்கு இது ரைட். அவன் 1.5 லட்சம் கொடுக்குறான், அது வாங்குறேன், நான் சந்தோஷமா வாங்குறேன், அதுக்கு நான் தகுதி உள்ளவனாக்குறேன். என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு அந்த ஓனர் கண்டுபிடிக்க வரல, இவன் அதுக்கு தகுதி இல்லைன்னு, அப்போ அசிங்கப்படுவோம்ல. இதுதான் சொல்ல, நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன்ப்பா, நீ வாங்கிறதுக்கு ரெடியா இருக்கிறியா, அவ்வளோ உனக்கு என்ன இருக்குது, தகுதி இருக்குதா? அந்த தகுதி நம்ம ஏற்படுத்திக்கணும் இல்லைங்களா? அந்த தகுதி ஏற்படுத்திக்கோனா நம்மளுடைய பாவங்களை விட்டு நம்ம விலகினா தேவன் அந்த தகுதியை தானா தர வாங்கிக்கணும். சரிங்க, கடைசி ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 55 சகோதரர் வாஸ்த வண்ணமாக ஏசாயா 55 7 அதே வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் தன் அக்கிரமத்தையும் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருவார், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். சொல்றேன், எப்படி இருக்கிறார்? அவரு மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். மன்னிக்கிறன்னு மட்டும் சொல்ல, தயை பெருத்திருக்கிறார். என்ன செய்யறதுக்கு என்ன இருக்காரு? பெரிய மனது படைத்தவரா இருக்கிறார். பொல்லாதவன் தன் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினா நானும் அவனுக்கு செய்யறதுக்கு என்ன பண்றேன், ரெடியா காத்துன்னு இருக்கிறார். அவன் கெட்டு போய் எனக்கு விருப்பம் இல்லை.
ஒரு ராஜ்யத்தை குறித்து பேசினாரு, ஒரு தனி மனுஷனை குறித்து பேசினாரு. இப்போ தவறு செய்கிற ஒவ்வொரு இறுதியத்தையும் குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22 இருந்து பேசுறாரு. சத்தியத்தை கேட்கறதுல மாத்திரம் இல்லைங்க, அதன்படி நடக்கணும். அவங்களுக்கு தான் தேவன் பிரியப்படுறார். நம்ம கூடுகிற காரணம் என்ன? தேவன் என்னன்னு வாக்களித்துக்கிறார், நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே 1 கொரிந்தியர் புத்தகத்துல அப்படியே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவன் தனக்கு ஆக்கணித்து போறபடி போய் ஏன் நித்திய ஜீவன் அளிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க இந்த வசனத்தை இங்க வெளிப்படுத்துறாரு. அதை ஞானமா கவனிக்கணும். நித்திய ஜீவன் கொடுப்பது வாக்களிச்சது உண்மை, அதுல எந்த மாற்றம் இல்லை. அந்த காரியங்களை நீ கை கொண்டு நடந்தால் மட்டும்தான் நித்திய ஜீவன் போவ. இல்ல நீ எடுக்கிறது என்ன இருக்குது? அக்னிக்கு உட்பட்டதாக நீ என்ன பண்ண? நரகத்துக்கே போக. அவன் அபாத்திரமாய் எடுக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையின்படி கை கொண்டு நடக்கணும். அப்போதான் தேவன் என்ன சொல்ற, என் கற்பனையை கை கொள்வதற்கு என்ன இருக்கு? நித்திய ஜீவன் நிச்சயமாக உண்டு. அப்போ இந்த வார்த்தைகள் நிமித்தமா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பொல்லாப்பை விட்டு இன்றைக்கே மழை மாற நம்ம ஒவ்வொரு மழை என்ன பண்ணுவோம்? முயற்சி எடுப்போம். என்னையே சேர்த்துட்டாங்க, பிரதர் யோகியம் நினைக்காதுங்க, பிரதரையும் சேர்த்துட்டான், பிரதர் குடும்பமும் சேர்த்துட்டான். எல்லோருக்கும் தான் இந்த வசனம். பிரதர் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லவங்க இல்லை, பிரதர் நல்லவர் கிடையாது. என்ன சொல்றீங்க? நானும் என்ன பண்ணணும்? மனம் மாறபடி உங்களிடத்துல சொல்றேன். என்னென்ன சின்ன சின்ன காரியங்களை குறித்து தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணுங்க? ஜெபித்துக்கோ. ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும்? ஊக்கமாய் ஜெபிக்கணும். நீதிமன்றோட ஜெபம் எங்க கேட்கும்? பரலோகத்தில் கேட்கும் இல்லையா? அப்ப நாம ஒவ்வொருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து நாம் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தா இந்த சபை நிச்சயமா என்ன பண்ணும்? பெருகும். பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ணும்? பயணத்துல நிற்கும். நம்மளே என்ன பண்றாரு? நிர்ணய கொள்வார். உங்கள் பொறுமையும் கவனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த சகோதரருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு செய்தியை கொடுத்தார். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அதுதான் ரொம்ப முக்கியம். மனமாறுதல். இந்த உலகத்துல எவ்வளவோ தவறு செய்யணும், தவறு மேல தவறு செய்யணும். ஆனா தேவன் ஒரு சான்ஸ் கொடுப்பார். அந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தி மனம் மாறி நம்ம அந்த தேவன் அந்த பரதேசத்தை எடுத்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல நம்மளுக்கு சில வசனத்தை மனதில் வைக்கும்படி நல்லா சொன்னாங்க. அதான் அந்த எரேமியா 18:7 இஸ்ரேல் மக்களை போய் அந்த மண்பானை செய்கிற இடத்துல போய் பாருங்க. அந்த மண்பானையை நம்ம பார்க்கணும். அதை நசுக்கி போட்டு திரும்ப உண்டாக்குற புதுசா. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம எவ்வளவு தவறு செஞ்சாலும் மனம் மாறினாதான் நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு இது கிடைக்கும் தேவனிடத்துல. அதே போல நீங்க யோனாவில் பார்க்கலாம். நினைவு பட்டணத்துல போய் அங்க இருக்கிற ஜனங்களை நினைவாய் கவுத்து விடுவேன் என்று சொல்றேன். அந்த பயத்திலே அவங்க என்ன பண்றாங்க? மனம் மாறி உபவாசம் இருந்து அந்த ராஜாக்கு மனம் மாறினாரு. மனம் மாறி தேவனுக்காக அவங்க வித்தியை ஒப்படைத்தாங்க. அது ஒரு நல்ல இதுவா இருந்துச்சு. அதே போல உணர் வசனத்தை நான் சொல்றேன். இந்த அருமையான செய்தி கொடுத்த இந்த குமார் சதுர அவருக்கு சபையின் சார்பாக நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதாக நாம் ஒரு சில பாடலை பாடும்படி அவர் வின்சென்ட் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். பாடலின் 99 எனக்காய் ஜீவன் விட்டவர் என்ற பாடலை நாம் பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை
வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசி சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லுவீர். பிசாசி சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லுவீர். உலகமாமி சழும் அழுகிட்டாலும் மழங்கிடாமல் முன் செல்லுவீர். உலகமாமி சழும் அழுகிட்டாலும் மழங்கிடாமல் முன் செல்லுவீர். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யாவும் அழுந்திட்டாலும், ஆகாதவன் என்னை தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யாவும் அழுந்திட்டாலும், ஆகாதவன் என்னை தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களை மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களை மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தீர்த்திடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தீர்த்திடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. அருமையாக பாடலை நடத்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எப்பொழுதாக கர்த்தரின் பந்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தரின் பந்தியை வழிநடத்தும்படி சகோதரர் ராஜன் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். இந்த நேரம் முக்கியமான நேரமா இருக்குது. தேவனுக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை சகோதரிகளே. அது எப்படின்னா, அந்த காலத்துல பஸ்கா பண்டிகை ஒன்று இருந்தது. அந்த பஸ்கா பண்டிகை என்னவென்றால், நம்ம செஞ்ச பாவத்துக்காக ஒரு ஆடுகளை கூட்டு அது பலி கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த பண்டிகையில நம்ம பாவ பரிகாரம் ஆகும். அது போல அது கடவுள் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரு அந்த பஸ்காவை பார்க்க சொல்ல ஒருத்தர் 100 ஆடு வளர்த்து கொண்டிருந்தான். அந்த 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போச்சு.
அந்த காணாம போன அந்த ஆடை தேட போய் அந்த ஆடை கண்டுபிடித்து அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம். காணாத போன ஆடுகளை காணவும் ரட்சிக்கத்தான வந்தன் இருக்கிறார். அந்த ஆடை கண்டுபிடித்து அவன் தோல் மேல போட்டுக்கொண்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டான். அதே மாதிரி தான் அந்த உலகத்தில் நம்ம பாவத்துல தொலைஞ்சு போயிட்டு இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து மூலியமா தான் நம்மளை கண்டுபிடிச்சு நம்ம பாவத்துக்கு பரிகாரமாகி நம்ம வாழ்க்கையை மாற்றி ஒரு புது மனுஷனா நம்ம வாழ்க்கை நம்ம அந்த புது உடன்படிக்கை அந்த ராத்திரியில ஒரு அப்பத்தை எடுத்து இது என்னுடைய உடன்படிக்கையா இருக்குது, இது அப்பத்தை வாங்கி புசிங்கள் என்று சொன்னார். அந்த ராத்திரியில வேதத்தை நம்ம வாசிக்குவோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை புட்டு நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக புட்டப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நிறைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்த ராத்திரியில வந்து அதை புட்டு வாங்கி புசிங்கள் என்று சொன்னார். ஒரு சகோதரர் வந்து ஜெபிக்க ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த சரீரத்தால் இந்த அப்பத்துக்காக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் அப்பா. இதில் பங்கு பெறுகிற எங்களை தன்னை சோதித்தறிந்து இதில் பங்கு பெறுக வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரத்தை என்னை ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்படி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் ஜெபிப்போம். மகா கிருபையுள்ள எங்கள் பரமபிதாவே, இது இந்த ராட்சரசத்தை ஆசீர்வதிங்க தேவனே. இதை நாம் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே அவர் பட்ட பாடுகளை நினைவு கொள்கிறோம். அவரை அந்த சாட்டையில் அடித்து ஒரு ரத்தம் சிதறியது. அது மாதிரியாக நம்மளுக்கு இந்த ராட்சரசத்தை கொடுத்திருக்கு. இதை ஆசீர்வதித்து பலப்படுத்தலாம். இதை இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கிறேன். பரலோகத்திற்கு நல்ல பிதா. நேரத்தில் வந்து இது காணிக்கை பகுதியா இருக்குது, தேவைக்கு தேவையா, சபைக்கு தேவையா இருக்குது. நீங்க முழு உள்ளத்தோடு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாம் காணிக்கைக்காக ஜெபிப்போம். மகா கிருபையுள்ள எங்கள் பரமபிதாவே, இந்த கொடுத்த இந்த காணிக்கையை ஆசீர்வதிங்கப்பா. இதை வேறு எதுவும் சபைக்காக, சபையின் வளர்ச்சிக்காக இது இருக்கணும். இதை ஆசீர்வதித்து வழிபடுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தரின் பந்தியை வழிநடத்தும் சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதாக நாம் சபையின் விசேஷங்களை மற்றும் நிறைவான ஜெபத்தை கொடுக்கும்படி சபையின் ஜோசப் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவுக்கு துதியும் கனமும் உண்டாக்கப்படுவதாக. கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்பு என்னென்றால், வாரத்தின் முதல் நாள், நம்ம வாரத்தின் முதல் நாள்ல ஆராதனை நாள் 9 மணிக்கு தொடங்கி 10:30 வரைக்கும் இருக்கு.
அனைவரும் பரிபூர்ண ஆராதனையில பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நிறைவான ஜெபத்தில் வழி நடத்தும்படி குமார் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா பரிசுத்தத்தில் வாசமாயிருக்கும் பரலோகத்து தூய பிதாவே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, மகிமையும் வல்லமையும் நீதியும் நிறைந்தவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டமாக உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அப்பா, நாங்கள் பொல்லாத காரியங்களும் பொல்லாத இச்சைகளிலும் பொல்லாத யோசனைகளும் எங்களிடத்தில் பொல்லாதவைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா, இதோ அப்பேற்பட்ட எண்ணங்களும் செயல்களும் துர்குணங்களும் எங்களிடத்திலிருந்து விளக்க செய்து நீர் அழைத்த அழைப்புக்கு தகுந்த பாத்திரமெல்லாம் நான் நடக்கும்படி அந்த பரிசுத்த ராஜ்யத்தில் நாங்கள் சேரும்படி நீர் கிருபை செய்திருக்கிறீர். அதை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்கவும் வாழவும் நீர் செய்த கிருபைக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எங்கள் பொல்லாப்புகளை அனைத்தும் மன்னித்தருள வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி முயற்சி கெஞ்சுகிறோம். அப்பா, இதோ அநேக மக்கள் உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க நீர் கிருபை அளித்திருக்கிறீர். அதை நாங்கள் அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ராஜா. அதன்படி அலட்சியம் பண்ணாமல் கொடுத்த வாய்ப்பையும் அழைத்த கிருபைகளும் வீண் செய்யாமல் உம்முடைய சத்திய வசனத்துக்கு ஏற்ற பிள்ளைகளால் நாங்கள் நடக்க ஜீவிக்க உம்முடைய தூதனும் உம்முடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் எங்களோடு இந்த வழிநடத்த வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி முயற்சி மீண்டுமாக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் தேர்தல் ஆசீர்வதித்து உம்முடைய சத்திய வசனத்தை சுமந்து செல்லுகிற வாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். அதை நாங்கள் சுமந்து சென்று எங்கள் இல்லத்தில் வைத்துக்கொண்டு எங்கள் இறுதியின பழ எழுதித்துக் கொண்டு நாங்கள் ஜீவிக்கப்படும் காலமெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி ஜீவனம் பண்ணி அநேக மக்களுக்கு சாட்சியாக வாழ்ந்து அநேக மக்களை ஆவிக்குள்ளாக கொண்டு வரும்படி நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்கும்படி நீர் கிருபை செய்கிறாச்சா. விசேஷமாக வந்திருக்கிற சிறு பிள்ளைகளும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள் இந்த சிறுவயதிலும் உடைய வார்த்தையை கேட்கும்படி கிருபை செய்தது. அவர்கள் வாலிப பிராயத்தில் வந்து உண்மை மயம்படுத்துகிற வாக்கி தரல வேண்டும் என்று எங்களை தாழ்த்திய முயற்சி கெஞ்சுகிறோம் அப்பா. விசேஷமாக வாலிப பிராயச பிள்ளைகள் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். வாலிபத்தில் சிருஷ்டிக்கிற நினைன்ற வார்த்தைகள் பிள்ளைகள் மனதில் சென்று உண்மை நினைவு கூறும்படி கிருபை செய்தேவனே. நீர் ஒருவன் நினைக்காவிட்டால் உன்னுடைய சபைக்கு வரமாட்டான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் கருவிகளாக செயல்படுகிறோம் ராஜா. உம்முடைய கிருபை இருக்கட்டும் அப்பா. அவர்களை அழைத்து உம்மை மயம்படுத்தபடி கிருபை செய்தேவனே. விசேஷமாக நீர் படைத்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் உடைய பாதப்படியில் ஒப்புவிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான உடுத்த உடையும் உணவும் தந்தர வேண்டும் சமத்தை நோக்கி கெஞ்சி கொண்டாடுகிறோம். திக்கற்றோளும் அனாதிகளும் விதவிகளும் குருடர்களும் சவுடர்களும் சப்பானிகளும் பிணியாலையும் எல்லோரும் உடைய பாதப்படியில் ஒப்புவிக்கிறோம் அப்பா. எல்லோருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்துகிறோம், முயற்சிக்கிறோம் அப்பா. நாங்கள் கேட்பதற்கு முன்பதாக நீர் உண்டாக்குனவர் காரியங்களும் நேர்த்தியா செய்கிறீர். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். எங்கள் வேண்டுதல் விண்ணப்பம் உடைய பாதப்படியில் இருக்கிறாச்சா. நீர் ஒருவரே மகிம்படிவராக இந்த செபத்தையும் இந்த விண்ணப்பத்தையும் ஒரே பேரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.